मैंने भी बनाया था चैनल। ओह हाँ ओके ओके भाई हिंदी थोड़ा थोड़ा मालूम है नो हिंदी नो मराठी लिटिल लिटिल ओके ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட பைக்கை சர்வீஸ் விடணும்னு. நீங்கள் பைக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ஒரு 7 மாதங்கள் ஆச்சு. 7 மாதத்தில் ஒரே ஒர்க்காக மட்டும்தான் பைக்கை ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு 2-3 மாதம் கழித்து பைக் ஃபுல் செக்கப் பண்ணி அப்போ சர்வீஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் நான் பைக்கை சர்வீஸ் பண்ணலை. ஸோ 2-3 நாளைக்கு மேலே வந்து இந்த புறாக்கள்லாம் வந்து வெண்டிங் மேலே உட்காந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டு. ஸோ லாஸ்ட்டு சண்டே எடுக்க நேரம் பார்த்தேன், ரொம்ப டேட்டியாக இருந்து. ஸோ இன்றைக்கி வண்டி கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைக் சர்வீஸிங் ப்ளஸ் இங்கே மகாராஷ்டிராவில் வந்து நான் இருக்க ஏரியாவில் எப்படி கரண்ட் பில் கட்டுறாங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். फर्स्ट वन पॉलिश है, सेकेंड शैम्पू 90 रुपीज़, डीजल 150, 90 रुपीज़ ओके और 90 रुपीज़. ஸோ இந்த கடையில் 4 டைப்பாக வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு 90 ருபீஸ் ஓகே. ஸோ அதனால் 90 ருபீஸுக்கு சர்வீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ நார்மலாக வந்து வாட்டர் வாஷ் கொடுக்குற இடத்துல நம்பர்லாம் எழுதி எடுப்பாங்களா, அதாவது பைக் நம்பர் எழுதி எடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இங்கே பைக் நம்பர் எழுதி எடுத்தாங்க. எழுதி எடுத்துகிட்டு டிஎன்னு டிஎன் தமிழ்நாடு அப்படின்னா ஓகே ஆமாம் அவ்வளோதான். ஸோ என்னோடய ஹிந்தி வந்து ரொம்ப பேட், அவ்வளோத்துக்கு தெரியாது. பேசிக் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் எப்படி நான் ஹிந்தி பேசுறது கஷ்டப்படேன்னு. ஓரளவு இந்த கடையில் மேனேஜ் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு. ஸோ நார்மல் ப்ரொசீஜர், நல்லா தண்ணியெலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைக் மேலே நல்லா ஒரு ஃபோம் போட்டு நல்லா நீட்டாக கழுவி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பையன் வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவும் நம்ம ஊரில் இருக்க நேரம், எக்ஸாம்பிள் நான் நாகர்கோவில் இருக்க நேரம் வந்து மேக்ஸிமம் மந்த்லி ட்வைஸ் வந்து வண்டி நீட்டாக கழுவிடுறது. சாட்டர்டே சண்டே டைம் கிடச்சுன்னா நீட்டாக வண்டியை கழுவி சுத்தமாக வச்சுருக்குது. ஆனால் மும்பை வந்த பிறகு அந்த இதெல்லாம் மாறிட்டு. ஏன் அப்படின்னா நான் இருக்க தேர்ட் ஃப்ளோர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கீழே வரணும். அதுவும் தண்ணி வந்து ஷார்ட்டேஜ். வீட்டில் டேங்க் இருக்குது, ஃப்ளாட்டில் டேங்க் இருக்குது. ஸோ இந்த டேங்குக்கு வந்து மார்னிங் ஒரு 15 நிமிஷம் தண்ணி வரும். அந்த வரக்கூடிய டைமில் தண்ணி பிடிக்கிறது தான். ஸோ தண்ணி ஷார்ட்டேஜ் இருக்கனாலையும் மேலே அது கீழே எடுத்துகிட்டு போய் கழுவுறதுக்கு ஒரு மடி. ஸோ அதனால் அப்படியே விட்டுறது. மற்ற டைமில் அப்பப்போ மழை பெய்யும். ஸோ மழை டைமில் என்ன பண்ணிடுவேன்னா வெளியே நிற்கிறனால அந்த இதிலே நைட்டாக தொடச்சிடுவேன். டவல் பைக்கில் போகிறதுனால அந்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுறது. ஸோ இப்போது சம்மர் ஆரம்பித்த பிறகு மழைகள் கம்மி, அதனால் டஸ்ட் இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் ஒரு வாட்டர் வாஷ் நீட்டாக பண்ணி விட்டுட்டேன். எல்லா வாஷும் முடிஞ்சிட்டு இப்போ ஃபைனல் டச் பைக்கை வந்து நல்லா ஏர் அடித்து உள்ளே எந்த தண்ணி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நீட்டாக க்ளீன் பண்ணாங்க. நல்லா இருந்து பாருங்க. मैंने भी बनाया था चैनल। ओह हाँ ओके ओके भाई हिंदी थोड़ा थोड़ा मालूम है नो हिंदी नो मराठी लिटिल लिटिल ओके. ஸோ சர்வீஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிரதர் என்கிட்ட வந்து பேசி நீங்கள் யூடியூப்பில் ப்ளாக் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. ஸோ உங்கள் சேனலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. உடனே என்னோடய மேக் 160 நான் உங்கள்கிட்ட யூடியூப்பில் அடித்து காமிச்சேன். அடித்து பார்த்துட்டு நீங்கள் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் பிரதர் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு அது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனால் அவங்க பேசுகிறத வச்சு ஓகே தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்கள்ட்ட. ஸோ அவங்களோட சேனலில் காமிச்சிருந்தாங்க. ஸோ நான் டிசம்பரில் தான் ஆரம்பித்தேன் பிரதர், நானும் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு வீடியோ போடல அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் நானும் ஆரம்பித்து ஒரு 1.5 year ஆச்சு, ஆனால் எந்த வீடியோ ரெகுலராக போடல, இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எங்கள் கான்வர்சேஷன் அப்படி ஆரம்பிச்சு. கம்பெனி give everything. So work finish? Okay. Now I have started my channel. Nothing is response. No problem. So we are not watching na. 2 day once you put video, okay. 2 day one video, okay. I will put one video only. Okay, thank you so much. Thank you. Abhi. Yeah. Abish. Yeah. Abhi. Okay. நல்லவேளை அந்த பிரதருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சதுனால இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவரோட யூடியூப் சேனல் அவரும் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காராம். ஸோ அவரோட இதுவும் போட்டிருக்கேன், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் நிறைய வீடியோ போட்டு எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குமா நான் அவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன்.
ஏதோ நடந்தால் சரி. அவர்கிட்ட பேசினார், கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிது. நானும் நிறைய ஆக்ஷன் கேமராலாம் மாட்டிட்டு வெளியே போனேன், யாராவது சொல்லுவாங்களோன்னு நினைப்பேன். ஆனால் அவர்கிட்ட பேசின பிறகு அவருக்கும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினோம். நல்லா இருந்து அவரோட பேசின நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிற நேரம் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அவங்க ஹிந்தியில் இல்லை மராட்டியில் பேசுவாங்க. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஹாப்பியாக இருந்தேன் எனக்கு. இதான் நான் பைக்கோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப்டர் சர்வீஸ். இப்போ தான் பைக் பார்க்க பைக்குமா இருக்குது. ஸோ ஒரு வழியாக வீடு வந்தாச்சு. வண்டியும் பார்க் பண்ண போகிறோம். வண்டியை சர்வீஸ் பண்ணதில் ஒரு ஹாப்பி, ப்ளஸ் அந்த பிரதரை பார்த்து பேசுனதுலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இங்கே கரண்ட் பில் வந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ எங்கள் ஃப்ளாட்டில் கீழே வந்து சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க நம்ம ஃப்ளாட்டுக்கு எவ்வளோ கரண்ட் வந்திருக்குன்னு சொல்லி பில்லு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ மொத்த இதோடு இருக்கும், என்னோட தான் இதில் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம வந்து நேம் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதம் கரண்ட் பில் வந்தாச்சு. நம்ம இதில் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இதில் ஸ்கேன் பண்ணி நம்ம கட்டிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இங்கே ஆப் இருக்குது, ஆனாலும் வந்து ஸ்கேனர் வச்சுருக்காங்க. அடிக்கடி வீடு ஷிஃப்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கேனர் இருந்துன்னா ஸ்கேன் பண்ணி ஈஸியாக பே பண்ணிட்டு போயிடலாம். ஓகே காய்ஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோ நான் பார்ப்போம். நல்ல சூப்பராக இல்லை, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் போக முடியும், போய் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அதை.